பண்ணோம். ஏய் நாங்க என்னையா பாவம் பண்ணோம் நாராயணா? தர்மராஜா பாரிபுரத்திலே இருக்கிற போது துரோணாச்சாரியர் என்றால் வில்லிலே தேர்ச்சி பெற்றவர். 105 பிள்ளைகளுக்கு குருவே மாணாக்கண்ணே தர்மா மாணாக்கண்ணே என்று அவர் அழைச்ச கண்ணு போயிடுவாரு சாமி. பொட்டி ஆடுறான்னு அப்பே சொன்ன. அப்படி இருக்கிற போது எங்க அண்ணன் ஆகப்பட்டவர் இருந்து போய்விட்டா எங்க சபர்து என்ன தெரியுமா? ஐவரில் யாராவது ஒருவன் அவனுக்கு அழிவு என்று இருந்தா நாங்க 4 பேர் இருக்க மாட்டோம் சாமி. அன்னைக்கு சூதாடினாங்களே எங்க அண்ணன் பேச்சு ஒரு இரும்பு செங்கிலிக்கு சமையா. பொருங்கடா கண்ணே என்று சொன்னார். அப்பேற்பட்ட உத்தமனை துரோணாச்சாரியார் துரியோத கட்டண பிறக்காரம் ரதகோடி கம்பத்திலே முன்கட்டாக பின்கட்டாக கட்டி தில்லி என்று சொல்லக்கூடிய ராஜாக்கள் வந்திருக்க சபை முன்பாக கட்டின்னு போயிட்டா சாமி. நாராயணா என்னையா பல எங்க அண்ணனை பறி கொடுத்து விட்டு இந்த மண்ணை ஆண்டால் என்ன, இந்த மண்ணை ஆள விட்டால் என்ன, இந்த மண்ணுக்காக என்னென்னமோ நடந்துச்சு. ஆனா சாமி இதுக்கு வழிமுறை என்ன சாமி? எங்க அண்ணனை காப்பாறதுக்கு ஆள் இல்லையே. ஆள் இருக்குதியா? இருக்கு சாமி. 4 பேரும் 4 திசையா போயிடுறோம் இல்லையா? இப்ப இவர் செத்துட்டாரு. யாருங்க அவர் செத்து பேரு? சின்னப்ப நாயுடு. அவங்க செத்தது அவங்க குடும்பத்தாக தெரியும். அந்த வருத்தம் எல்லாருக்கும் தெரியாதுங்க. நம்ம போயிட்டாரு இருக்கும் போது யாருக்கு அந்த கஷ்டம் வராதுங்க. இல்ல இல்ல பெரியவங்க இருக்கும் போது சில பேர் திட்டுவாங்க. ஆனா போன பின்னாடி தான் அந்த கஷ்டம் தெரியும். காலையில முள்ளி ஏறினாதான் அந்த வலி தெரியும் இல்லையா? அந்த குடும்பத்துக்கு அந்த கஷ்டம் தெரியா? எங்களை உள்ள காலை பொழுது நேரமாக காலத்திலே இருந்து எத்தனை இன்பம் வந்தாலும் தெரியும், எத்தனை துன்பம் வந்தாலும் தெரியும். ஒரு மனிதனாய் இருந்தது ஆனால் மேடு இருந்தா பள்ளம் இருக்கும், பள்ளம் இருந்தா மேடு இருக்கும், இனிப்பு இருந்தா கசப்பு இருக்கும், இன்பம் இருந்தா துன்பம் இருக்கும். நீ எவ்வளவு நேரம் கஷ்டப்படுறியோ அவ்வளவு சுகமா இருக்கலாங்க. இதெல்லாம் கடவுள் நீங்க கொடுத்த வரலுதான். ஆனா சாமி இதுக்கு வழிமுறை கிடையாது. இருக்குதப்பா. எப்படி? நம்முடைய அணியிலே இருக்காங்க யாரு சாமி? உனக்கும் எனக்கும் இருங்க கொஞ்ச நேரம். எப்படின்னா நாங்க 4 பேரும் தீபந்தம், அதாவது 4 திசையா போயிடுறோம். எங்க அண்ணா இருக்காரு பாடிபுரத்துல, யாருமே கிடையாது. இதுல இருக்கிறாங்கன்னு சொல்றியே. உனக்கும் எனக்கும் யாரு சொந்தமே இருக்காங்க? உனக்கு எனக்கு சொந்தம். ஆமா நம்ம சொந்தத்துல இருக்கையா? இருக்குது ஆளு. ஏன் நம்ம வீட்ல நெய்ய இல்ல இல்லன்ற? நம்ம வீட்ல நெய்ய வச்சன. நெய்ய விட்டு அடுத்துக்கு யா போறேன். புளிக்கு போறது பூனையாக. பூனையாக. அதான் வச்சிருந்தாங்க.